ஒரு digraph sound introduce பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், introduce the sound with a flashcard. இப்போ நீங்க flashcard காமிச்சி இதோட சவுண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. This is O அப்படின்றது. ஸ்டெப் 2, introduce the words. இதுல இந்த சவுண்ட்ல இருக்கிற வேர்ட்ஸை நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் boat. Can you hear O sound in the word boat அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நீங்க 4-5 வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கேன் யூ திங்க் ஆஃப் சம் வேர்ட்ஸ் தட் ஹேஸ் த சவுண்ட் ஓ அப்படின்றத அவங்கள வேர்ட்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங். நீங்கள் ரீடிங் கொடுக்க போறீங்க, அதுக்கு வேர்ட் லிஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த வேர்ட் லிஸ்ட்ல இந்த சவுண்ட் மட்டும் இருக்கக்கூடிய வேர்ட் லிஸ்டா நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங். இப்போ டிக்டேஷன் கொடுக்கும்போது நீங்கள் சொல்லலாம், இப்போ நான் இன்னைக்கு சொல்ற வேர்ட்ஸ்ல ஓ சவுண்ட் கேட்டுச்சுன்னா O and A போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்க டிக்டேஷன் கொடுக்க போறீங்க. ஓகேவா? சோ இதுக்குரிய ஃபிளாஷ் கார்ட்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி